வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசிகளில் முக்கியமான ஏகாதசியாகிய வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமான ஏகாதசி. விரதம் இருந்தாலே அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்றால், கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும். இந்த ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களில் நடைபெறும். இந்த வைகுண்ட ஏகாதசி வருகிற செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதமாகும். பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதமாகும். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதமும் ஏகாதசி விரதம்தான். துன்பம் தீர, வெற்றி கிடைக்க, செல்வம் சேர, நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம். திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் ஒரு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளையும் அருளையும் பெற்றுவிடலாம். அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழிபிறக்கும் என்பது வைகுண்ட ஏகாதசி உபவாசமாக இருக்கலாம். அன்று வேறு ஒன்றும் சாப்பிடாமல் பாழும் பழமும் மட்டும் அருந்தி துளசி நீரும் அறிந்து உபவாசமாக இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் முழு அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தவிர்த்துவிட்டு இருக்கலாம். அன்று இரவு கண்விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும். பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் நொடியற்ற வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும். இவை அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய நமக, ஓ நமோ பகவதே வாசுதேவாய, பகவத் நாமமும் பகவத்கீதையும் பாராயணம் செய்யலாம். உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்ட இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிகப்பெரிய